மியூசிக் டைரக்டர் அப்படிங்கிற ஒரு கனவு வந்து ஒரு லட்சியமா வச்சு தான் நீங்க வந்து அந்த ஜேர்னிக்குள்ள போயிருப்பீங்க. உங்களுடைய படிப்பு முடிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம மியூசிக் எடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு தாட் எப்படி உங்களுக்குள்ள வந்தது? இல்ல யார இன்ஸ்பிரேஷனலா வச்சுட்டு அந்த மியூசிக் ஜேர்னிக்குள்ள நீங்க என்டர் ஆனீங்க? நான் வந்து 7த் படிக்கும்போதே மியூசிக்குள்ள ஒரு ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துடுச்சு மியூசிக் மேல. ஓகே. அதுக்கு பெரிய காரணம் ஏஆர் ரஹ்மான் சார் தான். ஒரு நாள் அவரோட இன்டர்வியூ ஒண்ணு டிவில பார்த்துட்டு, எனக்கு அவர் கீபோர்ட் வாசிக்கிறது வந்து ரொம்ப ஃபேசினேட்டிங்கா இருந்தது. அது என்ன இன்ஸ்ட்ருமெண்ட்? அது என்ன இப்படி சவுண்ட் வருது? அதுல ஒரு ஈர்ப்பு வந்துச்சு அவர் ஓகே. மேல எனக்கு. அதுக்கப்புறம் அவரோட பாட்டு சின்ன வயசுலேருந்தே கேட்டுட்டு இருக்கோம். ஆ. பட் ஃபர்ஸ்ட் டிவி வாங்கி ஒரு இன்டர்வியூ ம் அ ஒரு தீபாவளிக்கு எதுக்கோ நெனைக்கிறேன். ஒரு ஓகே. இன்டர்வியூ பண்ணும்போது பார்த்துட்டு எனக்கு அதுதான் மெயின் ஸ்பார்க் அதுதான். அதுக்கப்புறம் அவர ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சு, அவர் பாட்டெல்லாம் கேட்க ஆரம்பிச்சு, கீபோர்ட்ஸ் மேல ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து, ஓகே. அப்படி ஸ்டார்ட் ஆன ஒரு ஜர்னி தான். ஓகே. அப்புறம் காலேஜ் முடிச்சுட்டு கரெக்ட்டா நான் வந்து அவரோட மியூசிக் ஸ்கூல்ல கேஎம் மியூசிக்ல வந்து ஸ்டூடெண்ட்டா சேர்ந்து, ஓகே. ஃபர்ஸ்ட் ஸ்டூடண்ட் நான் தான். ஸோ ஓகே. அவ்வளோ ஏஆர் ரஹ்மான் சாரோட ஆமா. ஃபர்ஸ்ட் ஸ்டூடண்ட். அந்த ஸ்கூலோட ஃபர்ஸ்ட் ஸ்டூடண்ட் நான் தான். ஓகே. அப்புறம் அவர் ஸ்கூல்ல சேர்ந்து மியூசிக் ப்ரொடக்ஷன்லாம் கத்துக்கிட்டு, அவர் கூட அசிஸ்டன்ட்டா ராஞ்சனா, கடல் அந்த மாரியான அந்த டைம்ல சேர்ந்தேன். ஓகே. ஓகே. அப்போலேருந்து இப்போ வரைக்கும் ஒர்க் பண்ணிட்டு, படங்களும் பண்ணிட்டு இருக்கேன்.